நேசமிகு நெஞ்சங்களே, உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் காற்றலைகளில் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது வலைச்சுடர் வானொலி. உலகெல்லாம் பரவி வாழும் அன்பின் சொந்தங்களாகிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தோழன் இனிய ஹாஜி. நமது வலைச்சுடர் வானொலிக்காக வேண்டி கதைக்கலாமா என்கின்ற தலைப்பில் கலை, இலக்கியம், அரசியல், தொழில், மருத்துவம் மற்றும் பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையாளர், எழுத்தாளர், சமூக சிந்தனையாளர், புலம்பெயர்ந்து தம் வாழ்க்கையை ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி போன்ற வளைகுடா நாடுகளில் கழித்திருந்தாலும் தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் மாறா பற்று கொண்ட கவிஞர் அபுல் கலாம் ஆசாத் அவர்களை நாம் பேச இருக்கின்றோம். வாருங்கள், அவரிடம் சொல்லலாம். வாழ்த்துக்கள் தோழர். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அருமையான அறிமுகம் தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மிகச்சிறப்பு. இப்ப உங்களுடைய பேர் அபுல் கலாம் ஆசாத் என்ற அந்த பெயரே ஒரு புரட்சிகரமான பெயர் இல்லையா? ஆசாத் என்பது விடுதலைக்கான ஒரு பெயர். அபுல் கலாம் ஆசாத் என்று இந்தியாவில மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். முஸ்லிம்களும் இந்துக்களும் பிரிந்து இருந்த காலத்திலே அது இரண்டு சமூகமும் ஒன்றிணைந்தால்தான் சுதந்திரம் கிடைக்கும், இந்த இந்திய திருநாட்டிலே நாம் எல்லாம் இணைந்து வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும் என்கிற மகத்தான சிந்தனை கொண்ட அந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பெயரை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பெயர் உங்களுக்கு வைப்பதற்கான காரணம் ஏதாவது இருக்கிறதா? இது ரொம்ப எளிமையான காரணம் தாங்க. அதாவது இந்த எங்கள் பகுதியில் வாழ்ந்த தமிழ் பேசும் இஸ்லாமியர்களுக்கு தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இந்திய வரலாற்றில் புகழ்பெற்ற இஸ்லாமிய பெயர்களை அவங்க அவர்களுக்கு வைத்து மகிழ்வது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. எங்க பக்கத்துல நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். அபுல் கலாம் ஆசாத் நீங்க பார்த்தீங்க, நீங்க ஷாஜஹான் பார்ப்பீங்க, இப்படி நிறைய பேரை நீங்க பார்க்க முடியும். மன்னர்கள் பேர் எல்லாத்தையும் சூட்டிட்டு இருப்பாங்க. அதுல என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு அப்துல் கலாம் ஆசாத் பேரை அற்புதம் அற்புதம் அற்புதம், ரொம்ப சிறப்பு. நீங்க உங்களுடைய இளமை காலம் சென்னையில் துவங்கியதா அல்லது உங்களுடைய பள்ளி பருவமும் இளமை காலமும் எப்படி போச்சு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே முதல் முறையாக வேலைக்கு போனதும் சென்னையே தான். அதுக்கு பிறகுதான் நம்ம வளைகுடா நாட்டுக்கு போனோங்க. பள்ளி பருவம், நீங்க உங்களுடைய இளமை காலத்துல உங்களை கவர்ந்த பெரிய ஆளுமைகள் உங்கள் பிரதேசத்துல இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்களில் இன்னைக்கு உங்களால சின்ன வயசுல என்னை மறக்க முடியாது, என்னுடைய ஆசிரியர் அல்லது என்னுடைய குடும்பத்துல இருந்த ஏதோ ஒரு ஆளுமை அல்லது எங்களுடைய பகுதியில வாழ்ந்த ஆளுமை என்னை ரொம்ப பாதிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில யாரும் இருக்காங்க? பள்ளி காலத்துல அந்த நாங்க பள்ளியில பயின்ற அந்த 70களின் தொடக்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்வமுள்ள மாணவர்களை கவர்ந்த ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்களா இருப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 60கள் 70கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் தான் ஒரு புதுமையான சிந்தனையை நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க பாடம் நடத்துற போக்கு, அவங்க பேசுற சில விவரங்கள்லாம் நம்ம அந்த விவரங்களால நம்ம ஈர்க்கப்படுவோம். அப்படி இருந்தாங்க தமிழ் ஆசிரியர்கள். நீங்கள் சிலரிடம் நீங்க கேட்டீங்கன்னா கூட சொல்லிடுவாங்க, 60களின் தமிழாசிரியர்கள் 70களின் தமிழாசிரியர்கள் மாணவர்களை கவர்ந்தவர்கள். அந்த மாதிரி என்ன அதிகமா கவர்ந்தவங்க தமிழ் ஆசிரியர்கள் தான். ஆமா, நமச்சிவாயம் சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்லிட்டு ஒரு தமிழாசிரியர் இருந்தாரு. புலவர் அகமது பஷீர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தமிழாசிரியர் இருந்தாரு. அவங்க எங்களுடைய தமிழாசிரியர் இருந்தாங்க. அப்புறம் நிறைய புலவர் அரசுமணி, பன்னீர்செல்வம்,
அவங்க வந்து புது கவிதையெல்லாம் அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த காலத்திலே. அப்போ வந்து அதாவது புது கவிதைகள் வந்து வரக்கூடிய அந்த காலகட்டம் அது 70களின் தொடக்கத்துல. அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து வகுப்புல வந்து தமிழ் பாடத்தோட சேர்த்து புது கவிதைகள்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது தமிழ் ஆசிரியர்கள் தான் வந்து அதிகமா கவர்ந்தாங்க. அடுத்து கவர்ந்தது வந்து உடற்பயிற்சி ஆசிரியர்கள். நிச்சயமாக நிச்சயமாக அதுல ஆர்வங்கள் இருக்கக்கூடிய போன்றவர்களுக்கு இன்னும் அதிக ஈர்ப்பு. ஆமா, எனக்கு வந்து நீங்க வந்து ஆசிரியர்கள் பேரை சொல்லிங்கன்னாக்கா மறக்காம இருக்கிறது தமிழ் ஆசிரியர்கள் பேரும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் பேரும். அதுக்காக மற்றவங்க பேர்லாம் மறந்துட்டேன்ட்டு இல்ல, எல்லார் பேரும் வந்து நினைவுல இருக்கு. ஆனா அப்போ அந்த காலகட்டத்துல, அதாவது 70களின் தொடக்கத்திலையும் 60களின் கடைசிலையும் நம்மள வந்து அதிகம் கவரக்கூடியவர்கள் வந்து வகுப்பாசிரியர்களா தான் இருப்பாங்க. நிச்சயமா. ஏன்னா வேற ஆளுமைகள்னும் போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பரந்த உலகம் வந்து அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆகி இல்லை. உண்மை உண்மை. அப்போ வந்து நம்ம வந்து பள்ளி, வீடு, அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய சில விளையாட்டு, இப்படிதான் ஒரு சின்ன உலகமா தான் அந்த காலகட்டத்துல நம்ம வந்து இருந்தோம். அதனால தமிழாசிரியர்கள் தான் இளமையில நம்மள வந்து கவர்ந்த ஆளுமைகள். மிகுந்த உண்மை. ஏன்னா எனக்கும் கூட கஸ்தூர்பா என்கின்ற தமிழாசிரியர் தான் எனக்கு தமிழ் மீதான ஆர்வத்தை உண்டாக்குறது. அந்த செய்யுள்கள், கவிதைகள், அந்த கால இலக்கியங்களை பத்தி அவங்க சொல்லும் போது நமக்கு புதுசா இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை, நம்ம முன்னோர்கள் அந்த ஈடுபாடு இல்லாம இருந்து புதுசான விஷயங்களை கேட்கும் போது நமக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு அவங்கள்ட்ட. அப்ப அந்த பள்ளிக்காலம் முடிந்து கல்லூரி வாழ்க்கை அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நீங்க எந்த கல்லூரியில படித்தீங்க? அந்த சக தோழமையாளர்கள் இன்னைக்கும் வந்து என்னுடைய கல்லூரி தோழர்களை வந்து என்னால மறக்க முடியாது, இன்னைக்கும் என்னுடைய நட்புல தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. அதாவது நான் வந்து முழுக்க சரியாக சொல்லணும்னாக்கா என்னுடைய கல்வி எல்லாமே வந்து மாலை நேர கல்வியில தான் நான் படிச்சதே. சரிங்களா? எனக்கு வந்து நாங்க படிச்சது வந்து 11 ஆண்டு கால இது 11 ஆண்டு கால எஸ்எல்சி. எங்களுக்கு வந்து +2 கிடையாது. இது முடிச்சோன்னு பியூசி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து பட்டதாரிக்கு பட்டம் படிக்கிறதுக்காக கல்லூரிக்கு போகணும். பியூசி வந்து 2 வருஷம் தானே? சரிங்களா? பியூசி 1 வருஷம். 1 வருஷம். 1 வருஷம். சரிங்களா? நான் வந்து என்னுடைய இளமை காலத்துல கல்லூரிக்கு செல்லாதவன். நாங்க படிச்சதெல்லாம் வந்து தொழிற்கல்விதான். டிப்ளமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மெக்கானிக்கல். சரிங்களா? அந்த இது அதனால வந்து கல்லூரி கால நடவடிக்கைகள் எனக்கு எதுவுமே வந்து இளமையில இல்லை. அது முடிச்ச பிறகு ஏன்னா அதுல வந்து ஏன்னா அப்போ வந்து நீங்க வந்து அந்த காலகட்டத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 70களின் கடைசி காலகட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது. அந்த நேரத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அந்த நேரத்துல எல்லா முன்னணி கதாநாயகர்களும் வேலை இல்லாத கதாபாத்திரம் ஒண்ணுல நடிச்சிருப்பாங்க. வறுமை நிறம் சிகப்பு போன்ற பல்வேறு வறுமை நிறம் சிகப்புலாம் 80க்கு அப்புறம் இல்ல வந்தது. நான் சொல்றது 70ல சொல்றேன். நீங்க வந்து எம்ஜிஆர் பாத்தீங்கன்னாலுமே வேலை காலையில கோடு பாத்திருப்பேன் நல்ல நேரத்துல. எம்ஜிஆருக்கே வந்து கொஞ்சம் வேலை இல்லாம இருக்காங்க. இது நெஞ்சிருக்கு வரை பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து வேலை இல்லாம இருப்பாரு, சிவாஜி கணேசன். எல்லாருமே வந்து அதாவது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல படிக்கும்போது இப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கும்போது மக்கள் வந்து அந்த இதுக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சீக்கிரமா வேலை கிடைக்கக்கூடிய படிப்புக்கு வந்து போறது வந்து ஒரு வழக்கமா இருந்தது. அந்த காலத்துல இன்ஜினியரிங்கிறது எட்டாத கனியா, எப்படி மருத்துவ எட்டாத கனியா இருக்கோ அது மாதிரி இன்ஜினியரிங் ஒரு காலத்துல அந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் ஒரு சிலர் போதானே செஞ்சாங்க, அதாவது எல்லோருக்கும் கிடைக்காதது அப்படிங்கிற. ஆனா வந்து அது வந்து உங்க குடும்பத்தினுடைய வருமானத்தோட தொடர்புடைய அதை நம்ம வந்து பாக்கணும். அதனால வந்து கல்லூரிக்கு கிடையாது. ஆனா அதோட வந்து நம்ம வந்து நிறுத்தில வேலைக்கு போன பிறகு படிச்சோம். சரிங்க. வேலைக்கு போன பிறகு தொலைநிலை கல்விகள் திட்டத்துல நம்ம வந்து நம்மள வந்து என்னென்னலாம் படிச்சோம்.
ஓகே, கல்வி தகுதி நீங்க போனீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு பிறகு நான் வந்து பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க சவுதி அரேபியால இருந்து நாங்க வந்து படிச்சது பிஎஸ், அதாவது பொறியியல். பொறியியல் பட்டம், அப்புறம் வந்து நிர்வாகவியல், வணிகவியல் சொல்லுவாங்களா, எம்பிஎஸ் சொல்லுவாங்க, வணிகவியல்ல அந்த பட்டம். அது பொறியியல் என்ன பிஎஸ்? பொறியியல் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த மாதிரி பிஎஸ். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆமா ஆமா ஆமா, அது வந்து பிஎஸ்சி இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு இது. அது சவுதியிலே படிச்சீங்களா இல்ல இந்தியால? இல்லங்க, அதுக்கப்புறம் போனதெல்லாம் வந்து வேலையில தானே இருந்தோம். அந்த வேலையோட இருந்துகிட்டே சவுதியிலே இருந்துகிட்டே வந்து படிச்சதான் அது. இல்ல அது தெரியுது. சவுதியில இருந்து இருந்துகிட்டு எந்த நாட்டுல படிச்சீங்க? இந்தியால? இல்ல, சைப்ரஸ். சைப்ரஸ்ல. ஓகே ஓகே, சிறப்பு. புரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்ப நீங்க வந்து பொறியியல் படிச்சீங்க, அதுக்கடுத்து மேலாண்மை துறை படிச்சீங்க, வணிகவியல் படிச்சு முடிச்சு. அது அவசியம் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து சவுதி அரேபியாலயோ துபாயிலயோ நீங்க வந்து பணிபுரியுறீங்கன்னா, உங்களுடைய விசா வந்து நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வேணும் போதோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாமே சான்றிதழை தான் பார்ப்பாங்க இல்லையா? சான்றிதழ் இல்லாம அங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து சான்றிதழ் தேவை, நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும், படிச்சாதான் முன்னேற முடியும். உண்மை. அப்படி இல்லைன்னா அப்படியே. ஆமா, அது மாதிரி. சவுதியில எத்தனை ஆண்டு காலம் இருந்தீங்க? எந்த துறையில நீங்க பணி செஞ்சீங்க? சவுதியில இருந்தது வந்து மின்தூக்கி துறையில தாங்க. எலிவேட்டர்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். சவுதி அரேபியால வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக சவுதி அரேபியால இருந்தாங்க. 20 வருடங்கிறது பெரிய விஷயமாச்சே. ஆமா, விட்டு விட்டு சில அதாவது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறிக்கிட்டே இருப்பார். இங்க கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள். மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியா. இப்ப எம்பிஎம் சொல்றாங்களே, இடிஏ எம்பிஎம்ங்கிறாங்க, அது மாதிரி நீங்க சவுதி நிறுவனத்துல பணி செஞ்சீங்களா? இந்தியர்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்துல பணி செஞ்சீங்க? அதாவது போனது வந்து சவுதிக்கு முதல் முறையா போனது வந்து சவுதி இடிஏன்னு சொல்லக்கூடிய அந்த எமிரேட்ஸ் ஏஜென்சி. இடிஏ. ஆமா, அது வந்து எலக்ட்ரானிக் டெக்னிக்கல் அசோசியேட். அங்க துபாயில இருக்கும்போது அது பேர் வந்து எமிரேட்ஸ் ட்ரேடிங் ஏஜென்சி. சவுதி அரேபியால எலக்ட்ரானிக் டெக்னிக்கல் அசோசியேட். அதே அவர் அதே நிறுவனம் தான். அந்த நிறுவனத்துக்கு தான் வந்து முதலாக சவுதி அரேபியாவுக்கு போனது வந்து அந்த நிறுவனத்துக்கு தான். அதாவது நீங்க கேட்டது வந்து சரியான கேள்வி, சரியான ஆள்கிட்ட சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் அடிக்கடி இப்போ வந்து என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து அடிக்கடி இடிஏ பத்தி எழுதிட்டு இருப்பேன். பொதுவா இப்ப நீங்க சொல்றது ஒரு பிஎஸ்சி காக்கா இருக்கால, அவங்களுடைய அண்ணன் தைக்காவாப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நிறுவனத்துக்கு தான் நான் வைர வியாபாரத்துல துபாயில இருந்தோம். அப்படிங்களா? ரொம்ப 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 ரொம்ப. அவங்க வந்து அல்ஹசீனா ஜுவல்லர்ஸ் சொல்லிட்டு பிஎஸ்சி காக்காவுடைய ஃபேமிலி வச்சிருந்தாங்க. இடிஏல சலாவுதீன் காக்கா ஒரு அந்த குடும்பம் சார்ந்து ரொம்ப சிறப்பு. அதனால முதல்ல போனது வந்து இடிஏக்காக தான். அது சரி, தான் வந்து கூட்டிட்டு போனாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அவர்கள் தந்தாலும் பொருளாதார ரீதியில நமக்கு அதிக பலன் கொஞ்சம் குறைவா இருந்தாலும், உழைப்பு அதிகமாக இருந்தாலும் நமக்கு வழிகாட்டியது அந்த அந்த கிழக்கரை குடும்பம்ங்கிறதுக்கு நம்ம நன்றியுடையவராக இருக்க வேண்டும். ஆமா, அது வந்து ஒரு 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 சொலவடை இருக்கு. அது விளையாட்டா சொல்லுவாங்க. அதை சொலவடை கூட சொல்லக்கூடாது, விளையாட்டா சொல்லுவாங்க. அது இடிஏ, எமிரேட் ட்ரைனிங் ஏஜென்சி. உண்மை, அது வேணா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எனக்கு வந்து அந்த அந்த நிறுவனத்தை பத்தி சொல்லணும்னா, பக்கத்துல ஒரு என்னுடைய இருக்கைக்கு பக்கத்து இருக்கை வந்து ஒரு பாகிஸ்தானி. சரிங்க. இடிஏல விட்டு வெளியில போயிட்டு வேற ஒரு நிறுவனத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, அப்ப வந்து பக்கத்துல இருக்க பாகிஸ்தானி வந்து இடிஏ பத்தி சொல்றாரு. அவருக்கு வந்து தெரியாது நான் வந்து பழைய இடிஏ எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியாது. அவரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்ப இவரு ஆசாத் வேலைக்கு வந்திருக்கிறாரு, அவரு ஊர்ல வந்து ஒரு அவங்க ஊர்க்காரங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க இடிஏன்னு சொல்லிட்டு,
அந்த கம்பெனில இருந்து எல்லாரையும் எடுத்துட்டு வருவாங்க. மெட்ராஸ்ல இருந்து மெட்ராஸின்னு அவங்க நம்மள எல்லா மெட்ராஸையும் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு 2-3 வருஷம் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நல்ல வேலை கிடைச்சு போயிடுவாங்க. அது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தன்னுடைய ஊர்க்காரங்களுக்காக அவங்க வந்து பண்றாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய மதராசிகளுடைய மனசை பாருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எப்பா நான் அந்த கம்பெனில ரொம்ப வேலை செஞ்சேன். ஆனா அது யதார்த்தமான உண்மையா ஆயிடுச்சு பாருங்க. உண்மை, அது வந்து உண்மை. அதாவது அந்த நேரத்துல துபாயில பரவலா பேசப்பட்ட ஒரு உண்மை. அது உண்மைதான். அது நிச்சயமா உண்மை. அப்ப நீங்க சவுதிக்கு போயிட்டு இந்த இந்திய நிறுவனத்துல ஒரு 5 ஆண்டு காலம் பணி செஞ்சிருப்பீங்க. பணி செய்துட்டு பிறகு துபாய்க்கு போனேன். அங்க வேற நிறுவனத்துக்கு. சரிங்க. சவுதியில 20 வருஷம் நீங்களா? இப்ப 5 வருஷம் முடிச்சுட்டு துபாய்க்கு 5 வருஷம் முடிச்சுட்டு துபாய் போயிட்டு துபாயில கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் மீண்டும் துபாய்க்கு போய் இப்படி. அதாவது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய பணியும் நம்மளுக்கு இருக்கு. நம்ம திறமை அந்த பணியில காட்டலாம்னும் போது நம்ம வந்து மாறிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? உண்மை. இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப நான் புலம்பெயர்ந்து நான் ஒரு 30 ஆண்டு காலம் உலகத்துல பல நாடுகளில் பணி செஞ்சோம். பலரும் வந்து ஒரே நிறுவனத்தில் நாங்கள் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணாங்க 20 வருஷம் அப்படிம்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி குரோத் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கிராஜுவேட் நார்மலா தான் இருக்கும். ஆனா நம்ம போன்றவர்கள் ப்ராஜெக்ட் பேசிஸ்ல வேலை செய்யும் போது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறோம். அந்த ஒப்பந்தத்துல இத்தனை டாலர் சம்பளம் இல்ல இத்தனை திரம் சம்பளம்ட்டு அடுத்து வேற நல்ல ஒரு வாய்ப்பு ஆகும்போது இப்படி மாறும் போது நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த கேரியர் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு ஒரு சின்ன சிக்கல் வந்து இருக்கு. ஏன்னா என்னுடைய வளர்ச்சிய பாத்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சியும் இடிஎல்லே ஒருத்தர் இருந்திருப்பாரு இல்லையா? ஆமாங்க. அவருடைய வளர்ச்சியும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க வந்து கணக்கிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெளி உலக அனுபவம் அப்படின்ற ஒரு தகுதி மட்டும்தான் என்கிட்ட இருக்க தவிர மற்றபடி வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்கும் ஒரே வளர்ச்சி தான். அதனால இது வந்து அங்கேயே இருந்துட்டதால அவங்களுக்கு வந்து வளர்ச்சி இல்லைன்றது இல்ல. நான் வந்து கண்கூட பார்த்தது, எனக்கு நடந்தது, எனக்கு தெரிஞ்சது, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மை உண்மை. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் வேலிட் தான். ஒரே நிறுவனத்தில் இருக்கும் போது நமக்கு முயற்சிகள் அதிகமா இருக்காது. ஒரே ரொட்டீன் ஒர்க் அதே மாதிரி இருக்கிறோம். லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நிறுவனமும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை, இவரு 20 வருஷம் ஆளுப்பா பழைய ஆளுப்பான்ட்டு. அதே மாதிரி நம்ம பழகும் போதும் மற்றவர்கள் இவர் ரொம்ப சீனியரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. நம்ம மாறி மாறி வரும்போது அதுல 2 இது என்ன இருக்குன்னா, ஒண்ணு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஓட வேண்டியது இருக்குது. அந்த பழைய பொசிஷனை பிடிக்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டிய சூழலும் இருக்குது. அதனால நம்ம கடுமையா உழைக்க வேண்டியது இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடைசியில ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு அடுத்து எங்க போறது இந்த இது இருக்குது அப்படிங்கும் போது பழைய இடத்துக்கு வரும்போது அதே கண்ணியமும் அந்த இதுவும் நமக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம அது வந்து ஒரு பெரிய முக்கிய விஷயமா தானே இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனா என்னுடைய தொழில வந்து நான் வந்து மீண்டும் இடிஏவுக்கே வந்தேன். சரிங்க. மீண்டும் நான் வந்து இடிஏக்கு வரும்போது இடிஏல இருந்து போய் இடிஏக்கு வரும்போது அதுக்கு இடையில வந்து எனக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. இதுல ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் வந்து மீண்டும் வந்து இடிஏக்கு வரேன். ஆனா என்ன அந்த 20 ஆண்டு காலத்துல நான் வந்து எந்த அளவுக்கு இடிஏல வளர்ந்துருக்கனோ அதே பதவியில தான் நான் வந்து உள்ள வந்தேன். அதாவது இடிஏ விட்டு போகும்போது என்ன பதவியில இருந்தனோ அதே பதவியில உள்ள வரல. அந்த 20 ஆண்டு காலம் நான் இடிஏல வந்து பணி புரிஞ்சிருந்தேன்னா எவ்வளவு உயரத்துக்கு நான் போயிருப்பனோ அந்த உயரத்துல சரியா அவங்க வந்து என்ன வந்து அருமை அருமை அற்புதமான ஒரு அதாவது அவங்க வந்து அதாவது எதுக்கு சொல்றேன்னாக்கா அதாவது இடிஏ வந்து திறமை உள்ளவர்களை மதிக்கிறாங்க. அதுக்காகத்தான் இது வந்து அது உண்மை நிச்சயமா நிச்சயம். இது வந்து உண்மையிலே வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சில பேர் நீங்க பழைய பொசிஷன்ல இருந்தாலும் அதுக்கும் கீழே அப்படிங்கும் போது அது நமக்கு மனசுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். ஆனா உங்களுடைய அனுபவத்தின் தொகுப்பு அவங்க பார்த்ததன் காரணமாக ஓகே இதுக்கு இவர் சரியான ஆள்
அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு அதே 20 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த அற்புதமான ஒரு பதவி கொடுத்தாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப இன்னைக்கு அந்த காலத்துல சொன்ன ஒரு இதாத்தான் சொல்லுவாங்க, ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு 4 இன்ஜினியரா இருக்கான், வேலை கிடைக்கல என்ற அதே வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது இன்னைக்கு பொறியியல் படித்து 4 ஆண்டு காலத்தை நிறைவு செஞ்சாலும் இப்ப நீங்க ஏற்பட்ட அனுபவத்தில் ஏற்படக்கூடிய அந்த எலிவேட்டர்ங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இதா தானே இருக்குது. அது அந்த துறைக்கு வரக்கூடியவர்கள் என்ன படிச்சுட்டு வர்றாங்க? உங்க இன்ஜினியர் படிச்சுட்டு வர்றாங்களா, இல்ல டிப்ளமோ படிச்சுட்டு வர்றாங்களா, எப்படிங்க? இல்ல, எந்த நிறைய படிப்பு வந்து, அதாவது எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற வேலை வந்து மின்தூக்கி துறையில இருக்குங்க. அதுல வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது. நாங்க வந்து ஒரு வரைவாளர்களை வந்து சில நாள் முன்னாடி எடுத்தோம். அப்போ வந்து ITI முடிச்சுட்டு வந்தவங்களையும் எடுத்தோம், டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தவங்களையும் எடுத்தோம், பொறியியல் பட்டதாரிகளையும் வந்து எடுத்தோம். நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கல்வி கற்றுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து வளர முடியும். வந்து ITI படிச்சுட்டு வர்றவரு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போறதுக்கு கொஞ்சம் அவருக்கு வந்து கல்வி வந்து தடையா இருக்கும். அதே மாதிரி டிப்ளமால வர்றவரு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போறவருக்கு அவருக்கு வந்து கல்வி தடையா இருக்கும். அதாவது ஒரு விதிவிலக்குகளை நம்ம விட்டுருவோம். சிலர் வந்து தங்களுடைய திறமையால உச்சாணிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி விதிவிலக்குகளை விட்டுருவோம். பொதுவா இதுதான் நடக்கும். இப்போ வந்து பொறியியல் பட்டதாரியா உள்ளவர அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கல்வி தகுதி வந்து நம்முடைய பணி உயர்வுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நாங்கெல்லாம் வந்து மாலை நேர கல்வியில படிக்க ஆரம்பிச்சதே. எங்க வந்து படிக்காம இருந்துட்டா நம்ம வந்து அப்படியே நின்றுடுவோமோ, தேக்க நிலை வந்துருமோன்ற ஒரு ஜாக்கிரதை உணர்வுல தான் படிக்கிறதே. ரொம்ப சிறப்பு, அற்புதமா சொல்லுங்க. அது நீங்க சொல்லக்கூடிய இன்றைய இளம் இளைஞர்கள் வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும். இன்னைக்கு வளைகுடாங்கிறது கொஞ்சம் வேலை வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் உலகத்துல பல நாடுகள்ல புதிய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்ப கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, மற்ற இன்னும் யூரோப்பிய நாடுகள். ஆனா இந்த மின்தூக்கிகள் சொல்லக்கூடிய இந்த எலிவேட்டர், எஸ்கலேட்டர், இந்த லிப்ட்னு சொல்லக்கூடிய இந்த துறையில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? இந்த இளைஞர்கள் எதை நோக்கி சென்றால், எப்படி தங்களை உருவாக்கி கொண்டால் இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாங்கிறது உங்களுடைய அனுபவத்தின் தொகுப்பாக ஒரு சில விஷயம் சொன்னா பயனுள்ளதா இருக்கும். அதாவதுங்க, எல்லா துறையை போலவுமே மின்தூக்கி துறையிலையும் எல்லா பகுதிகளிலையும் வந்து வேலை இருக்கு. இப்போ நீங்க வந்து இது வந்து அத வந்து நிறுவுறாங்க இல்லைங்களா, மின்தூக்கில நிறுவும் போது அப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க ITI, டிப்ளமா, அதேதான் நான் சொல்றது வந்து அதேதான். இப்போ வந்து தொழில் கல்வி பயின்றவங்க மட்டும்தான் இங்க வந்து வர முடியும். ஏன்னா வந்து ITI அல்லது டிப்ளமா அல்லது இன்ஜினியரிங் கிராஜுவேட், இவங்க 3 பேர்ல எல்லா இடத்துலயும் வந்து நீங்க வந்து வரலாம். இன்ஸ்டாலேஷன்ல இருக்கலாம், அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்க வந்து டிசைன்ல இருக்கலாம். டிசைன்ல அதை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான படங்களை வரையக்கூடிய டிராஃப்ட்மேன்ல இருந்து இருக்கலாம். டிராஃப்ட்மேன்ல இருந்து அது ஒரு தனி இது இல்லாம நீங்க வந்து இதனுடைய தொழிற்சாலையில போய் சேரலாம். இப்ப வந்து சென்னையில வந்து அதிகமான மின்தூக்கி தொழிற்சாலைகள் இருக்கு. எல்லா முன்னணி மின்தூக்கி நிறுவனங்களுக்கும் வந்து சென்னையில அலுவலகம் இருக்கு. இப்போ வந்து பெங்களூர்ல தொழிற்சாலை இருக்கு, பூனால தொழிற்சாலை இருக்கு மின்தூக்கி நிறுவனங்களுக்கு. அதனால வந்து இவங்க மின்தூக்கி நிறுவனங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளுமே இந்தியால நிறைய இருக்கு. அந்த தொழிற்சாலைகள்ல சேரலாம். அதாவது இளைஞர்கள் வந்து மின்தூக்கி துறையில எந்த துறையில வராங்கன்றது முக்கியம். தொழில்நுட்பத்துல வந்தாங்கன்னா தொழில்நுட்பத்துல, இது இல்லாமலே வணிகத்துல வர்றவங்களும் இருப்பாங்க. மின்தூக்கி துறை வந்து ஒரு துறை. அதாவது இந்த துறையில தொழில்நுட்பத்தை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்சதான் நாம பேச முடியும். அதனால நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. இந்தியா முழுக்க மின்தூக்கி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இருக்கு. மின்தூக்கி தயாரிச்சுட்டாலும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்,
அதை மெயின்டைன் பண்ணணும். நிச்சயம். இன்னைக்கு வந்து அதாவது விண்ணை தொடும் கட்டிடங்கள் தான் இன்னைக்கு அதிகம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அடுக்குமாடு குடியிருப்பு தான். நீங்க வந்து எந்த விளம்பரம், ஆமா எல்லாம் இன்னைக்கு நீங்க எந்த விளம்பரம் பாருங்க, 13 மாடி 14 மாடி. இது இந்தியாலயும் இருக்கு இந்த வாய்ப்பு, வளைகுடா நாடுகள்லயும் இருக்கு, நீங்க வந்து வெளிநாடு போனீங்கன்னாலும் இருக்கு எல்லாம். அதாவது வேலை வாய்ப்பு மின்தூக்கி துறையில பிரகாசமா இருக்கு எல்லாருக்குமே, இளைஞர்களுக்கு. அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். நீங்க எந்த துறையில படிச்சாலும் அந்த தொழில்நுட்ப துறையில முழுமையா படிக்க முயற்சி பண்ணுங்க. படிச்சு முடிச்சுட்டு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு 2 ஆண்டு காலம் அனுபவத்தை பெற்றுட்டு அதுக்கு பிற்பாடு புலம்பெயர்ந்து எங்க வேலை வாய்ப்புகள் இருக்கோ அங்க போயிட்டு உங்களை டெடிகேட் பண்ணி வேலை செய்ய நிச்சயமா நீங்க உயர்ந்த நிலைக்கு வர முடியும்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? ஆமா, ஆமாங்க. ஆனா நான் வந்து அந்த 2 ஆண்டு 3 ஆண்டு இல்லைங்க, நான் சொல்றது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல் நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல பணிபுரியும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல வந்து தொழில வந்து பிடிக்க முடியும். இது வந்து இதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நாம வந்து உடனே வந்து இந்த ஐடியோட நம்மள வந்து ஒப்பிடக்கூடாது. இந்த துறையில வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்து மெதுவாக தான் இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. அத வந்து நம்ம வந்து உடனே அவங்க வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, நம்ம வந்து குறைவா சம்பாதிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து வரக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த துறை வந்து மாறுபட்ட துறை. உண்மைதான் உண்மைதான். இப்ப நம்ம இலக்கியம் சார்ந்து பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது. தொழில்நுட்பம் சார்ந்து உங்களுடைய அனுபவத்தை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வளைகுடா நாடுகளில் உங்களுக்கு ஏற்பட்ட பணியில் மின்தூக்கியல்ல நீங்க இருந்ததுனால நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமா கேட்க முடிஞ்சு. இதுல எனக்குள்ள ஆர்வம் என்னன்னா, நானும் எலிவேட்டர் கம்பெனி வச்சிருந்தேன், ஹைரைஸ் பில்டிங்லாம் வச்சு ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட டெக்னிக்கலா சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. ஏன்னா நிறைய பேருக்கு இது உபயோகமா இருக்கும். இப்படி நீங்க ஒரு தொழில இருக்கும்போது எப்படி உங்களுக்கு இலக்கியத்தின் மீதும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர் அமைப்புகள் மீதும் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டதும் அதுல வளர்ந்த விதம்? ஐக்கிய அரபு அமீரகம்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைப்புகள் இருக்குது. சவுதியிலே அப்படி இருந்துச்சுங்களா? சவுதியிலே நீங்க இலக்கிய தொடர்புல இருந்தீங்களா? அதாவது இலக்கிய ஆர்வம் வந்து நான் வந்து இந்த உரையாடலினுடைய தொடக்கத்துல சொன்னது மாதிரி தமிழ் ஆர்வம் அப்பத்துல இருந்து இருந்தது இல்லையா? தமிழ் ஆர்வம் வந்து நமக்கு வந்து பள்ளி நாள்கள்ல இருந்தே வந்து தமிழ் ஆர்வம் இருந்தது. இடையில வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்புக்காக தொழிற்கல்வி போயிட்டு நம்ம வந்து மின்தூக்கி துறையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த துறையில நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய அந்த முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து எந்த படைப்புகளும் எந்த ஒரு எழுத்தார்வமும் இல்லாம தான் வந்து போச்சு கொஞ்சம். பிறகு சவுதி அரேபியால இருந்து துபாய்க்கு வந்த பிறகு நம்முடைய பழைய எழுத்தார்வம் கொஞ்சம் தலை தூக்குச்சு. சவுதியில இருந்து துபாய் போன பிறகு அப்போ வந்து அங்க தமிழர் அமைப்புகள் எல்லாம் கூடும்போது நான் வந்து கொஞ்சம் மேடையில வந்து தயக்கம் இல்லாம பேசுவேன். அப்போ ஏன்னா வந்து பள்ளி பருவத்திலே வந்து பேச்சு போட்டிகள் நம்ம வந்து நிறைய கலந்துக்கிட்டதால, ஏன்னா தமிழாசிரியர்களோட நீங்க செல்ல பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பேச்சு போட்டியில பேசிதானே இருக்கீங்க பள்ளி நாட்கள்ல. தமிழாசிரியர்களும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நிச்சயமா அவங்க வந்து நம்மள வந்து எதையாவது இதுல பேச்சு போட்டியில கலந்து வச்சிருப்பாங்க. சோ அந்த பேச்சு ஆர்வத்துல இருந்தப்போ நம்ம தமிழ் அமைப்புகள் நண்பர்களை வந்து துபாயில சந்திக்கும் போது அவங்க இயல்பாவே சொல்லுவாங்க, யாருக்குமே ஒரு சின்ன பையனை பார்த்தாக்கா அந்த பையன் நல்ல தமிழ் பேசுறப்பா அவனை பேச சொல்லு கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இருந்தவங்க அப்படி சொல்லிதான் சொன்னது. இப்ப அந்த 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 எலிவேட்டர்ல இருப்பான ஒரு பையன், அவனை கொஞ்சம் பேச சொல்லுதுப்பா அப்படி சொல்லி அப்படி பேசி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஆர்வம் வந்து அதிகமா வந்து அதுக்கு பிறகு நம்ம வந்து அங்க வந்து ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிகையில அந்த பத்திரிகையில வந்து எழுதுறது, அந்த பத்திரிகைக்காக நம்ம வந்து நகல் எடுக்கிறது இருக்கும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுதான் ஆர்வம். ஒரே நாள்ல வந்து நம்ம வந்து பெரிய படைப்பாளி எல்லாம் ஆகுறது இல்லை.
இது எந்த வருஷத்துல நடந்ததுங்க இது? எமிரேட் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வந்த கையெழுத்து பத்திரிகை. அது சரிங்க, அது சரிங்க. எமிரேட் தமிழ்ச்சங்கம்னு ஒண்ணு இருந்தது. ஆமாங்க.